ஒரு 100 மீட்டருக்கு மேலே நடக்க முடியாது. முக்கியமாக வந்து முட்டிலெல்லாம் தேய்மானம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா படிக்கட்டு ஏறி இறங்க முடியாது. நம்ம இந்தியன் டைப் டாய்லெட்டில் வந்து அவங்களால இந்த ஸ்குவாட்டிங் பொசிஷனில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்க்கு மேலே உட்காரவே முடியாது. நம்ம தரையில் வந்து கிராஸ் லெக் சமணங்கால் போட்டு உட்காந்துட்டாங்கன்னா அவங்களா எந்திரிக்கவே முடியாது. கையை ஊனியோ இல்லை பக்கத்தில் கம்பு பிடிச்சோ இல்லை பக்கத்தில் இருக்கவங்க யாராவது தூக்கி விட்டா தான் எந்திரிக்க முடியுன்ற மாதிரி இருக்கும். இதுதான் எலும்பு தேய்மானம் ஏற்பட்டுருச்சுன்னா வரக்கூடிய அறிகுறிகள். இதை தவிர காலில் வந்து ஒரு மருத்துவரை என்னத்தை பார்ப்போம் அப்படின்னா காலில் வீக்கம் எதா இருக்கா, இல்லை மூட்டில் வந்து குருத்து எலும்பு மாதிரி வளர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஏதாவது வளர்ந்ததுன்னா இது வந்து முழுக்க மூட்டு தேய்மானம் ஏற்பட்டுருச்சு. இதில் வந்து 4 கிரேடில் சொல்லுவோம். ஆரம்ப நிலையிலேயே ஒரு மைல்டாக வலி இருக்கும்போது காலை மடக்கும்போது படக் படக்குன்னு சவுண்டு வருது, ஏதாவது வலி இருக்குன்னா அப்பயே மருத்துவரை அணுகுனாங்கன்னா நம்ம அதுக்கு உண்டான ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் மாதிரி பண்ணி மெடிசன் மூலியமாக நம்ம குணப்படுத்திடலாம். இதுவே வந்து கடைசி கட்டத்தில் எலும்பு முழுசாக தேஞ்சிட்டு நம்ம தொடை எலும்பும் கால் எலும்பும் உரையிற அளவுக்கு எலும்பு தேஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை மட்டும்தான் செஞ்சு அவங்களுக்கு இருக்கக்கூடிய இப்போ 70 வயது இருக்காங்கன்னா அவங்களுக்கு அப்புறம் ஒரு லைஃப் ஸ்பேன் ஒரு 20 இயர்ஸ் வந்து நம்ம பெயின் ஃப்ரீ லைஃபை நம்ம கொடுக்க முடியும். இப்போ மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு பிறகு அது கியூர் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் சார்? சார் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வந்து இப்போ நம்ம ஒரு கரெக்டான பர்சன் ஒரு 70 வயசு இருக்காங்க, முட்டி முழுசாக தேஞ்சிருச்சு, இப்போ நம்ம ஆப்ரேஷன் செஞ்சுட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு 10 to 15 டேஸில் நார்மலாக அவங்களுடைய வேலையை செய்கிற அளவுக்கு வீட்டு வேலையை செய்கிறதோ கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வராங்க அந்த மாதிரி இருக்கிற வேலையை தாராளமாக அவங்க ஒரு 15 1 மாதம் அளவில் அவங்களுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு இருந்தாங்களோ அந்த அளவுக்கு அவங்கள வந்து கொண்டு வந்துடலாம். பட் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஒரு 50 வயசுல இருக்கவங்களுக்கோ 45 வயசுல இருக்கவங்களுக்கோ மூட்டு மாற்று அறுவை செஞ்சோன்னா ஏன்னா நம்ம செய்யக்கூடிய அந்த இம்ப்ளான்ட்னு சொல்லி நம்ம மெட்டலும் அந்த பிளாஸ்டிக்கும் வைப்போம் இல்லைங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் வந்து நம்ம வைக்கக்கூடிய இதை பொறுத்து 15 வருஷம் வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கும். நம்ம வண்டியோட டயர் மாதிரி தான், நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்றோமோ வேற டயர் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க சார்? இப்போ வந்து ஒரு 45 வயசு இருக்கிறவங்களுக்கு வேற வழியே இல்லை, நம்ம மூட்டு மாற்று செஞ்சுட்டோம், அவங்க 15 வருஷம் ஆயிடுச்சு 60 வயசு ஆயிட்டாங்க, அப்போ மறுபடியும் வலி வர ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த ரப்பர்லாம் தேஞ்சதுனால வலி வர ஆரம்பிக்கும். அவங்களால இருந்த அளவுக்கு செய்ய முடியாது. நம்ம திரும்பவும் அவங்களுக்கு அறுவை சிகிச்சை செஞ்சு அதை மாத்துற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து நம்ம ஏர்லியாக பார்த்துட்டு நம்ம எவ்வளோ வயசை வந்து நம்ம பின்னாடி தள்ளி போடுறோமோ அதை வந்து நம்ம முழுசா வந்து பிசியோதெரப்பிலையோ இதுலயோ குணப்படுத்த முடியலனாலும் 45 வயசுல எனக்கு மூட்டு முழுசா தேய்மானம் ஏற்படுற ஒரு நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கரெக்டான வாழ்க்கை முறையும் பிசியோதெரப்பியும் செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா 60 வயசு 65 வயசு நம்ம ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்கு மூட்டு தேய்மானம் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம எந்த அளவுக்கு கிரேடில் அது இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி அப்ராப்ரியேட்டான சிகிச்சை எடுத்துக்கலாம். ஓகே சார். இப்போ ஒரு நீரிழிவு நோய் இருக்கும், இல்லை அவங்களுக்கு ஒரு ரத்த அழுத்தமே இருக்கும்னு வைங்களேன், அவங்களுக்கு ஒரு இணை நோய்கள் இருக்கவங்களுக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை சாத்தியமா? கட்டாயம் செய்யலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது என்னன்னா இப்போ வந்து காமனாக ஹைப்பர் டென்ஷன் டயபெட்டிஸ் நீரிழிவு அப்படின்றது ஆல்மோஸ்ட் 30-40% பேஷண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே இருக்கு. அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு பிபியை பொறுத்த வரைக்கும் பெரிய இஷ்யூ கிடையாது. பட் சுகர் வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான ஆப்ரேஷன் செய்யும்போது நோய் தொற்று இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம், அதுக்கு உண்டான ரிஸ்க் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா மருத்துவருமே சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த சுகரை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு நம்ம பண்ணலாம். ரொம்ப எனக்கு வந்து 300 இருக்கு 400 இருக்குன்றவங்க வந்து அந்த டைம்ல பண்ணக்கூடாது. அதை வந்து ஆப்டிமைஸ் பண்ணிட்டு கரெக்டான லெவலில் வச்சுட்டு, ஏன்னா இது ஒரு எமர்ஜென்சி சர்ஜரியோ கிடையாது. நமக்கு வந்து எல்லா விஷயத்தையும் பிபி அதிகமாக இருக்குன்னா அதையும் நார்மல் ஆக்கிட்டு, சுகர் அதிகமாக இருக்குன்னா அதையும் நார்மல் ஆக்கிட்டு நம்ம இந்த ஆப்ரேஷனை கட்டாயம் செஞ்சுக்கலாம். இதே மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.